Recording. Bonjour. Aujourd'hui, c'est 30 septembre 2025. Today it is 30th September 2025. இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை காலை அன்னை வாக்கின் வழி பிரெஞ்சு கற்பதில் நாம் தொடங்குகின்றோம். இன்னைக்கு ஃபார் டிவைன் லவ் ஃபார் டிவைன் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். இறைவனை உரிய அன்பு. அமூர் enflammé pour le divin. Prêt à tout l'héroïsme et tous les sacrifices. அமூர் enflammé அப்படின்னு சொன்னா கொழுந்து விட்டெரியும் அன்புன்னு சொல்லலாம். அந்த அன்பு வரும்னு இல்லை, அப்படி தகிக்கும். அந்த நெருப்பு நம்மளை தகிக்கும். அந்த மாதிரி ஒரு அன்பு. எதுக்கு? பூர்ண தீபம். இது ஒரு பூக்காதான் மதர் சொல்லியிருக்காங்க. அந்த பூவை நம்ம தனியா முடிஞ்சா பார்ப்போம். இது பூக்குரியதா தான் இருக்கும் கண்டிப்பா சிக்னிபிகன்ஸ். அதோட இது என்ன சொன்னா ப்ரே அத்தூலே ஜெரோயிஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிரெஞ்சுல ஞாபகம் வச்சுன்னா எச்சு எப்பவுமே உச்சரிக்கூடாது. ஆல்வேஸ் மியூட். ஊமையான சைலண்டான எழுத்துனா எச்சு தான். அது ஒரு எச்சமாக நிற்கிறது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கூட போதும். ஈ மேல ஐங்கிற எழுத்து பிரெஞ்சுல ஈன்னு சொல்லுவோம். அது மேல 2 புள்ளி வச்சா அது தனியா நிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா வவல் காம்பினேஷன்ல ஓஐ உவான்னு வரும். இடத்துல ஓஐ அப்படி வராது, உவான்னு வரப்போ ஏரோ தனியா ஈ தனியா. ஸோ ஏரோ ஈஸ். இந்த ப்ளூரல் லேஸ் ஒத்துக்க மாட்டோம். ஏ தூலே சாக்ரிஃபைஸ் அண்ட் ஆல் த சாக்ரிஃபைஸ். ப்ரேனா ரெடி ஃபார் ஆல் ஹீரோயிசம்ஸ் and all sacrifices அப்படின்னு அர்த்தம். அதோட இங்கிலீஷ் இது பார்ப்போம். Flaming love for the divine, ready for all heroism and all sacrifice. இதுல தமிழ்ல படிக்கிறேன் நானு. இப்ப தமிழ்ல போடுறேன்னா அதுல ஒரு புது சொல்ல நான் பயன்படுத்திருக்கேன். கூகுள் டிரான்ஸ்லேட்ல இருந்து ஒரு சொல்ல அதிகப்படுத்திருக்கேன். தெய்வீகத்தின் மீது கொழுந்து விட்டு எரியும் அன்பு அனைத்து வீரத்திற்கும் அனைத்து தியாகங்களுக்கும் அணியமாக உள்ளது. அணியம்னா தயார்னு ஹிந்தி வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறோம். ரெடிங்கிறது. அணியம் என்பது நல்ல தமிழ் சொல். அதை பயன்படுத்தி பழகுவோம். இப்ப ஆங்கிலத்தில் திருப்பி சொல்றேன். Flaming love for the divine, ready for all heroism and all sacrifice. Amour enflammé pour le divin, prêt à tous les héroïsmes et tous les sacrifices. Merci beaucoup à tous. Merci à la mère. Merci à vous.